சிவா ஆபீஸ் போயிட்டு வர்றேன், இங்க வெளியில போலான்னு சொன்னாரே, இன்னும் ஆளை காணோம். இதோ வந்துட்டாரு சிவாவே. கண்மணி, இப்போ எப்படி இருக்கு கண்மணி? உன் உடம்புக்கு பரவாயில்லையா? டயர்டா இருக்கா இல்லை நல்லா இருக்கா கண்மணி? எனக்கு நல்லா தான் இருக்கு சிவா, டயர்டா எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்பதான் வெளியில போய் சமைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. கண்மணி, அடுத்த வாரம் தீபாவளி வருதுமா, நீ கிளம்பு, நம்ம போய் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். அண்ணன் கூட ஃபோன் பண்ணியிருந்தாரு சிவா, தலை தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இன்வைட் பண்றதா சொல்லியிருந்தாரு. ரோஜா வேற காட்டுக்குள்ள போயிட்டு இன்னும் வரவே இல்லை. எனக்கு அதை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. இந்த தீபாவளி எல்லாம் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணுமா? ரோஜா ரொம்ப புத்திசாலி பொண்ணு கண்மணி, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அவெல்லாம் வந்துருவா. நீ முதல்ல கிளம்பு, நம்ம போய் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம். சரி சிவா, 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அத்தையும் கவிதாக்காவும் வர்றாங்களா சிவா? பெரியமா, அடுத்த வாரம் வேற தீபாவளி வருது. இந்த சிவா எங்க வெளியில போறக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா பெரியமா? உங்ககிட்ட சொன்னானா? அவங்களுக்கு இது தலை தீபாவளி தானே கவிதா, ட்ரெஸ் எடுக்க போயிட்டு இருக்காங்க. இது தலை தீபாவளினா அவங்க அண்ணன் தானே எடுத்து கொடுக்கணும். சிவா எதுக்கு எடுத்து கொடுக்கறான்? நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா பெரியமா? இது என்ன வம்பா போச்சு? அவன் பொண்டாட்டிக்கு அவன் எடுத்து தர்றான், நீ இதுல எல்லாம் தலையிட்டு வாங்கி கட்டிக்காத கவிதா. போன வருஷம் தீபாவளிக்கு 5 சேலை எடுத்து தர்றேன்னு சொல்லிட்டு 2 தான் எடுத்து தந்தீங்க. அதுலயே எனக்கு 3 பாக்கி இருக்கு. அது இல்லாம இந்த வருஷத்துக்கு ஒரு 5, மொத்தமா 8 சேலை எடுக்கணும். அதனால நானும் அவங்க கூட போய் எடுத்துட்டு வந்துடுறேன் பெரியமா. என்னது 8 சேலையா? நீ அவங்களோட போகாத, பேசாம ஒரு லாரி பிடிச்சு தனியா போயிட்டு வா. சிவா, நான் ரெடி ஆயிட்டேன் சிவா, கிளம்பலாமா? டைம் ஆச்சு. அத்தைக்கு கவிதாக்காவுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துடலாம். சரி கண்மணி, எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துடலாம். அம்மா, நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் கிளம்பி போய் தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரிடா சிவா, கண்மணியை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. சிவா, நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன், நானும் உங்களோட தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க வர்றேனே. வாங்கக்கா, நானே கூப்பிடலான்னு இருந்தேன். நம்ம எல்லாரும் போய் ஜாலியா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம், வாங்க. உனக்கு என்ன மாதிரி புடவை வேணும்னு சொன்னால் கண்மணியை எடுத்துகிட்டு வரப்போறா. நீ குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டிலே இரேன். அதெல்லாம் முடியாது சிவா, எனக்கு மொத்தமா 8 சேலை எடுக்க வேண்டியது இருக்கு. அது இன்னும் புதுசா சாபூத்திரி பட்டாமே, அது எடுக்கணும், பரம்பரா பட்டு எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய எடுக்கணும். கண்மணிக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அவ பட்டிக்காடு. அக்கா, அது சாமுத்திரி பட்டு இல்லக்கா, சாமுத்திரிக்கா பட்டு. என்னது 8 புடவையா? உங்களோட வந்தா நாளைக்கு தான் வரணும் போல இருக்கு, நீ தனியா போய்க்கோ. சிவா, அவங்க இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு கேக்குறாங்க, நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? கவிதாக்காவும் இன்னைக்கு நம்மளோட தான் வர போறாங்க. சரி, நீ முடிவு பண்ணிட்ட, இனி கேட்க மாட்டேன். சரி, நாங்கள் 2 பேரும் முன்னாடி 2 வீலரில் போகிறோம், நீங்கள் 2 பேரும் பின்னாடி டாக்ஸியில் வந்துருங்க. சரி சிவா, நாங்க பின்னாடியே டாக்ஸில வந்துடுறோம். நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா போய் வெயிட் பண்ணுங்க. இந்த கடைக்கு போலாம் சிவா, இங்க நிறைய ஸ்வீட்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. வாங்க சார், வாங்க மேடம். தீபாவளிக்கு ஸ்பெஷலா நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் இருக்கு மேடம். பார்த்து என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம். இந்த பக்கம் நிறைய ஸ்வீட் இருக்கு, அந்த பக்கம் நிறைய கார வெரைட்டிஸ் இருக்கு மேடம். கேக் ஐட்டம்ஸ் கூட புதுசா ஃப்ரெஷ்ஷா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து சொல்லுங்க. ஏதாவது டேஸ்ட் பார்க்கணுன்னாலும் சொல்லுங்க மேடம். ஸ்வீட் கடைக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? பெரியமா, உங்க மருமக கிட்ட சொல்லி நம்மளுக்கு கேக் ஆர்டர் பண்ண சொல்லுங்க. கண்மணி, இங்க சாப்பிட்றதுக்கு கேக் ஆர்டர் பண்ணுமா? அவங்க 2 பேத்துக்கும் சாப்பிட்றதுக்கு கேக் கொடுத்துருங்க. அது இல்லாம எல்லா ஸ்வீட்லயும் ஒவ்வொரு கிலோ போட்டுருங்க. இந்தாங்க மேடம் கேக்கு, ஃப்ரெஷ்ஷாக போட்டது மேடம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மேடம் எங்கள் கடை கேக்கு. தேங்க்ஸ்மா, நீ அவங்கள போய் கவனி. இந்தாங்கம்மா பணம். எங்கள் கடையில் ஸ்வீட் வாங்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்தாங்க மேடம், நீங்கள் கேட்டது எல்லாம் உள்ளே வச்சிருக்கேன் மேடம். சரி வாங்க சிவா, நம்மளும் போய் கொஞ்சம் கேக் சாப்பிட்டு கிளம்பலாம். இந்த கடையில உண்மையாவே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கு சிவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப புகழாத. விலையெல்லாம் ரொம்ப அதிகம், கேக்கு கூட ரொம்ப சுமாராக தான் இருக்கு. இங்க தான் வச்சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பேக்கை எடுத்துட்டு போயிடலாம். இதுல இருக்கிற ஸ்வீட் எல்லாம் நம்ம தங்கச்சி பாப்பா சாப்பிட்டதே இல்ல. பாவம், அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். திருடன் திருடன், டேய் திருட்டு பயலே, நில்லுடா. டேய் சிவா, அவனை புடிடா, பேக்கை தூக்கிட்டு போறான் பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, கவிதா இந்த தீபாவளிக்கு மொத்தமா எத்தனை புடவை எடுக்கணும்னு சொன்னாங்க? டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆன்சரை அனுப்பி வைங்க. தேங்க்யூ.